வடசென்னையோட நிலவரம் இன்னைக்கு பாருங்க. இது மாயம் இல்ல, மந்திரம் இல்ல. 4 ஆண்டு காலம் கடந்து போச்சு. 4.5 ஆண்டு காலம் கடந்து போச்சு. வடசென்னையோட திட்டத்தை பாருங்க. 6400 கோடி நிதி ஒதுக்கீடு. வடசென்னையோட வளர்ச்சி திட்டம் சொல்லிட்டு வாய்க்கு வந்த புழுவை எல்லாம் அழுத்து விட்டு விடியாத முதலமைச்சராகட்டும், இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் மங்குனி அமைச்சர்களாகட்டும், வாய் திறந்தா பொய் சொல்லியே 90% வேலை முடிஞ்சது, 95 முடிஞ்சது, 55 முடிஞ்சதுன்னு சொன்ன உள்ளாட்சித்துறை அமைச்சரும் சரி, அவருக்கு ஒத்து ஊதுற மேயரும் சரி. பாருங்க வடசென்னையோடைய வளர்ச்சி திட்டத்தை பாருங்க. 6400 6500 கோடி பிப்ரவரி மாதம் 2025 கொண்டு வந்த திட்டம். அப்ப எப்படி இருக்கணுங்க? வெறும் பம்பை செட் பண்ணியே தண்ணியை இறைப்பதற்கு மழைநீர் வடிகாலம் அதிமுக காலத்தில் போடப்பட்ட திட்டங்கள் எல்லாமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் நாசமா போயிருக்கு. சுத்தமா பாருங்க. காமிங்க. கிழக்கு மேற்கு எந்த பக்கம் திக்கு பாருங்க. அதாவது நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் எந்த பக்கம் வேணாலும் பாருங்க. இது முல்லை நகர் பகுதி, மக்கள் வறுமைக்கு கோட்டை கீழே தாழ்வான நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கும் பகுதி. இதை அரசு கண்டுகொள்ளுமானா பாருங்க. கண்ணு கட்டின தூரத்துல பாருங்க. நேத்து கூட அவங்க மேயர் பேசுனாங்க. என்ன சொன்னாங்க? தண்ணியே எங்கேயுமே நிக்காது, 20 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் தாங்கும் அப்படின்னாங்க. பாருங்க, தாங்குதான் பாருங்க. தீர்வு எப்போது? நான் 5 வருஷமா பொய்ய மட்டுமே சொல்லி மக்களை ஏமாற்றி இந்த விடியாத செயல்படாத அரசு. ஆட்சி இருந்தாலும் ஆட்சி இல்லாவிட்டாலும் மக்களுக்காக செயல்படும் ஒரே இயக்கம் அதிமுக தான். ஒவ்வொரு நேரத்திலையும் திட்டமிட்டு செயல்பட்ட அரசு, மக்களை பாதுகாத்த அரசு அதிமுக அரசு. கண்டிப்பா மக்கள் தயாராயிட்டாங்க. இன்னைக்கு சூழல் மிக மோசமான நிலையில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் ஒரு மழைக்கு சென்னை தாங்காது. பொய்ய சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்களை மக்கள் மிக விரைவில் விரட்டி அடிப்பார்கள். அதற்கு இந்த மழையே பெருமழை கூட கிடையாது, சிறு மழை. வெறும் 24 மணி நேரம் கூட பெய்யல, 10 மணி நேரம் பெஞ்சிருக்கும் மழை. பாருங்க மக்களுடைய அவல நிலையம், மக்கள் பாதிக்கப்பட்டதையும் பாருங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்